ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து 3 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இந்த ஒரு வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூர்கா அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. திருவலகு அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. கால்நடை பராமரிப்பாளர் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. பெரிய சன்னதி உடல் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 18,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இசைப்பள்ளியில் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெரிய சன்னதி வீரவண்டி அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சம்மந்தப்பட்ட இசைப்பள்ளியில் தொடர்புடைய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி சேமங்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் இதுக்கும் அந்த அரசு இசைப்பள்ளியில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தா கீழே சொல்லியிருக்க பதவிக்கெலாம் அந்தந்த சர்டிஃபிகேட் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உதவி யானைப்பாகன் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். கூடவே யானைக்கு பயிற்சி அளித்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலவையாளர் கேட்டிருக்காங்க. 1 வேக்கன்சி. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. 11,600 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பர் கூட்டுபவருக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுமானது. மொத்தமாக பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 11 பதவிகளை கிட்ட கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி 30க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேக்கன்சி பார்த்தா இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், இந்த அட்ரஸுக்கு ஸோ நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தபால் மூலமாக அனுப்பி வைங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். முதல்ல எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு தெளிவாக டிசைட் பண்ணிட்டு அந்த பதவியை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ஓட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, உங்கள் பிறந்த தேதி என்ன, கல்வி தகுதி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, உடல் தகுதிக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, நன்னடத்தை சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, இந்து மதம் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்புனுங்க. ஸோ பொதுவான தகுதி கொடுத்துருக்காங்க. தமிழில் நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதேமாரி எல்லா டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு அனுப்புகிறீங்க அப்படின்னா
ஸோ கசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அட்டஸ்டட் வாங்கி தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெட்மாஸ்டர் ஏதாச்சும் கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு உங்கள் எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே அட்டஸ்டட் வாங்கி அனுப்புங்க. அதுக்கப்புறம் வந்து குற்றவியல் நடவடிக்கை ஏதுமில்லை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி தேதி 25/11/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும். ஸோ தகுதியானவர்களுக்கு நேர்காணலுக்கு அழைப்பு விடுவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த அனுப்ப வேண்டிய அஞ்சல் உரையின் மீது வரிசை எண் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அதேமாரி 25 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் விலையை ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு தமிழகத்தில் உள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக் மாவட்டம்னு கிடையாது, யார் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதான் வந்து முதலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் திருக்கோயில் இருக்குது பாருங்கள், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/11/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னமான பதவி அப்படின்னா மருத்துவர் கேட்டிருக்காங்க. மெடிசன் 2 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மருத்துவருக்கு நீங்கள் MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,800 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. உதவி செவிலியர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மந்த்லி 18,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டண்ட் வந்து கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. இது வந்து பாருங்கள், நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து அந்த ஹெல்த் ஒர்க்கருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 11,600 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ தகுதி என்ன அப்படின்னா அதேமாதிரி தான் இந்து மதத்தை சார்ந்தராக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்று தாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாரி இன்னொன்று வந்து பாருங்கள், உங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குது பாருங்கள், திருத்தணி வட்டம். அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 5/11/2025 பிற்பகல் 5:45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இந்த தேதியை வந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் 5ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. கூர்கா பதவி கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதாக போதுமானது. திருக்கோயில் பழக்க வழக்கம் நடைமுறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலர் கேட்டிருக்காங்க 2 வேக்கன்சி. 15,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மிருதங்கம் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. 18,500 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் மிருதங்கம் சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும். புஜங்கம் அப்படின்ற ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இசைப்பள்ளியில் அது சம்மந்தப்பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும். வேத பாரண்யம் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அந்த ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் அதுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கணுங்க. குடைக்காரர் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. மாலை கட்டி 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருக்கோயிலுக்கான பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும். பூஜை மற்றும் அதுக்கான மாலைகள்லாம் கட்டும் திறன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் புலவர் கேட்டிருக்காங்க 1 வேக்கன்சி. 18,500 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி லிட்ரேச்சர் அல்லது MA லிட்ரேச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணணும். ஸோ BA அல்லது வந்து பார்த்தா B லிட்ரேச்சர், MA அல்லது M லிட்ரேச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சமய பிரசங்கி கேட்டிருக்காங்க. சித்த மருத்துவர் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு 2 வேக்கன்சி. செவிலியருக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நாதஸ்வரம் அதுக்கப்புறம் துப்புரவாளர் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. தட்டச்சர் கேட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட் 10th பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வேலை மல்டிபர்பஸுக்கான ஒர்க் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நாதஸ்வரம் கேட்டிருக்காங்க. காவலர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அனுப்ப பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷனுமே தமிழகத்தில் உள்ள யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்குது, அவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இன்னொரு ஜாப்பான சேனலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஒல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.